கூட்டிட்டு போனீங்களா பெட்ரூம்? கேரக்டருக்குள்ள இரு சத்யான்னு பெட்ரூம்குள்ள கூட்டே போறேன். டகால்னு கேமரா பார்த்து ஏய் கைஸ் இதெல்லாம் வந்துட்டு சும்மா நான் வந்து நடிக்குதான், இந்த மாதிரிலாம் யாரும் பண்றாதீங்கன்னா. ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஃபுல் எபிசோட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. போன வாரம் ஃபுல்லாக நம்ம பார்த்தோம். அதை நீங்கள் பண்ணால் எப்படி இருக்கும், அவங்க பண்ணால் எப்படி இருக்கும், இவங்க பண்ணால் எப்படி இருக்கும், நீங்கள் எதுவாக இருக்க ஆசைப்பட்டீங்க, இவ்வளோதான். இந்த கேள்விகளாகவே போச்சே தவிர்த்துட்டு மற்றபடி அவங்க பண்ண தவிர அட்ரஸ் பண்ணதோ இல்லைனா யாராவது நல்லது பண்ண அவங்கள பாராட்டினதோ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ இன்றைக்கி எபிசோடை வந்துட்டு ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சி உட்காந்தவங்களுக்கு நிறைய பேருக்கு வந்துட்டு மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் சீசன் 8 பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி இந்த எபிசோடு வந்துட்டு இல்லாமலே இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. ஃப்ரைடே எபிசோட்னு ஒன்று போட்டாங்க, ஒன்றுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. நம்ம டெய்லி பார்க்குற அதே ரொட்டீனான விஷயங்கள் தான் வந்துட்டு ஃப்ரைடே எபிசோடில் இருந்துச்சு. விஜய் சேதுபதி சார் வந்து ஏதாவது கொஞ்சம் புதுசாக பண்ணுவார் அப்படி இப்படின்னு பார்த்தா அந்த வாரத்தை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருமே எழுந்து வழக்கம் போல் நல்லா என்ஜாய் பண்ணேன், ஜாலியாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, நாங்கள் மறுபடியும் அந்த டாஸ்க் கொடுத்தா பண்ணுவோம் அப்படி இப்படின்னு பண்ணாங்க. ஆனால் வெளியில் இருக்க எல்லாருக்குமே அந்த டாஸ்க் எவ்வளோ காண்டாயிருக்குன்றது உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்கும். எல்லாம் இதே தான் சொல்லிட்டு இருந்தாங்க. புதுசாக யாராவது ஏதாவது சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா எதுவுமே கிடையாது. அட்ரஸ் பண்ணுற மாதிரி போன வாரம் ஏதாவது நடந்துச்சான்னு சொல்லி கேட்டால் நிறைய நடந்துச்சு, சின்ன சின்ன விஷயங்களாக பார்த்து பேசி இருக்கலாம். பட் ஆனால் ஒன்றும் பெருசாக எதுவுமே யாருமே வந்துட்டு சொன்ன மாதிரி தெரியல. வழக்கம் போல் எல்லாருமே வந்து நல்லா இருந்துச்சு சார், சூப்பராக இருந்துச்சு சார் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. சரிப்பா, உங்களுக்கு இந்த கேரக்டர் கொடுத்துருந்தா நீ இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருப்பேன்னு எந்த கேரக்டர்னு சொல்லி கேட்க ஒருத்தர் எழுந்து ரியா எழுந்தாங்க சார், ஆனந்தி கேரக்டர் சார், திருடார பொண்ணாக நல்லா இருந்திருக்கோம் சார், முத்து நான் வைஸ் பிரின்ஸிபலாக பண்ணியிருப்பேன், மஞ்சரி நான் பிரின்ஸிபலாக பண்ணியிருப்பேன், பவித்ரா நான் பிரின்ஸிபலாக பண்ணியிருப்பேன், தர்ஷிகா நான் பிரின்ஸிபலாக பண்ணியிருப்பேன். எல்லாருமே பிரின்ஸிபல் கேரக்டர் ரொம்ப பிடிச்சி போயிருக்கு போல. ஸோ ஒருவேளை வர்ஷினி பண்ணதுனால அந்த கேரக்டர் பிடிச்சிதா இல்லைனா வந்துட்டு உண்மையிலே எல்லாருக்குமே அந்த பிரின்ஸிபல் கேரக்டர் வேணும்னு எதிர்பார்த்தாங்களான்னு தெரியல. கிட்டத்தட்ட எல்லாருமே பிரின்ஸிபல் கேரக்டராக தான் வேணும்னு ஆசைப்பட்டாங்க. இதில் தேவையில்லாமல் வந்துட்டு பவித்ரா எழுந்து நின்று பிரின்ஸிபல் கேரக்டராக இருந்தால் நான் இந்த மாதிரி ஒன்றுக்கு சேர்த்துருப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்களும் அருணும் ஒரு ட்ராமாவை வந்துட்டு பண்ணாங்க. அதுவும் பயங்கர கிரிஞ்சாக வந்துட்டு போயிட்டே இருந்துச்சு. சரி, இவங்ககிட்ட இது மூலமாக எதையும் சுவாரஸ்யமாக வாங்க முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு யாரெல்லாம் மறுபடியும் ஸ்கூல் பருவத்துக்கு போகணும்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லி கேட்டால் யாருமே எழுந்து நான் போகணும்னு நினைக்கிறேன் சார், என் ஸ்கூல் செம்ம ஜாலியாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தா எதுவுமே கிடையாது. எல்லாருமே அதே அரைச்சமாக தான் சார், இல்லை சார் நான் என் ஸ்கூல் பருவத்துக்கு போக மாட்டேன், என்னை வந்துட்டு யாருமே என் கூட ஈக்குவலாக பார்க்கல, எனக்கு கூட பழகலை, எனக்கு ஸ்கூல் பருவம் பிடிக்காது அப்படி இப்படின்னு இதே மாதிரி நெகட்டிவாக தான் வந்துட்டு பேசிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ யாருமே ஓகே நான் ஸ்கூல் பருவத்துக்கு போவோம்பா, ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம்பா அப்படின்னும் சொல்லவே இல்லை. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த முழு எபிசோடுமே கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் போச்சு. இல்லை 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் போதில்லை. இந்த 2 மணி நேரத்தில் வந்துட்டு 1.5 மணி நேரம் எபிசோடு அந்த சீக்ரெட் டாஸ்க்கை பற்றி தான். ஸோ எதுக்காக வந்துட்டு அங்கே அப்படி பண்ணாங்கன்னு தோணுச்சு அப்படின்னப்போ ஜாக்லின் பெருசாக சொல்கிறாங்க. நம்ம எல்லாருமே ஆல்ரெடி அன்றைக்கி எபிசோடையும் பார்த்துட்டோம், 10ஆவதுக்கு 24/7 பார்த்துட்டோம், ராணுவ நல்லா தான் பண்ணார், எல்லாத்தையுமே பார்த்துட்டோம். அது எல்லாத்தையுமே 1 by 1 வந்துட்டு ஜாக்லின் சொல்லிக்கிட்டே வராங்க. கிட்டத்தட்ட ஜாக்லின் ஒரு 20 நிமிஷமாக வந்துட்டு அன்றைக்கி நடந்த விஷயத்த மறுபடியும் நமக்கு நரேட் பண்ணிக்கிட்டே வந்தாங்க. இது பத்தாதுன்னு வர்ஷினி எழுந்து அதையே சொல்ல, மஞ்சரியும் எழுந்து அதையே சொல்ல, ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டில் இருக்க எல்லாருமே எழுந்து அதையே சொல்லிக்கிட்டு இருக்காங்க, எங்களுக்கு என்ன குழப்பமாக இருந்துச்சு அப்படி இப்படின்ட்டு. கடைசியில் இது ஒரு பெரிய நம்ம எல்லாருக்கும் தெரியாமல் இருந்தால் கூட பரவாயில்ல, நமக்கு எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறமா இது ஒரு மிகப்பெரிய சீக்ரெட் அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி நம்ம தீபக் கிட்ட சொல்ல, தீபக் எழுந்து அதை ஒரு சீக்ரெட்டாக சொல்ல, அதுக்கப்புறமா ராணுவம் சத்யாவும் கட்டி பிடிச்சதெல்லாம் கொஞ்சம் கிரிஞ்சாக தான் இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். ஓகே ஃபைன் நல்லா பண்ணாங்க. பட் ஆனால் அந்த இடத்துல எதுக்காக அப்படி ஓடி போய் கட்டி பிடிச்சலாம் பண்ணணும்னு சொல்லி தெரியல. ஸோ ஆடியன்ஸ் எல்லாமே ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. ஸோ ராணுவம் பேர் சொல்லும்போதெல்லாம் ஆடியன்ஸ் வந்துட்டு பயங்கரமாக கைத்தட்டி பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க. அதுக்கப்புறமா இந்த டாஸ்க்கை பற்றி பண்ணவங்க பண்ணாதவங்க கிட்ட கேட்குறது. ஸோ சரி இப்போ டாஸ்க்கை வந்துட்டு சீக்கிரம் டாஸ்க்குன்னு தெரிஞ்சிச்சா, இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் மேனேஜ்மெண்ட் கிட்ட கேட்குறது. ஸோ நீங்கள் இந்த டாஸ்க்கை எந்த மாதிரிலாம் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு டாஸ்க்கை பண்ணவங்க கிட்ட கேட்குறது. ஸோ எப்படி இந்த டாஸ்க்கு எடுத்துகிட்டு போகணும் இதே தாங்க போச்சு. அதாவது நம்ம பார்த்தது, நம்ம ஆல்ரெடி நிறைய பேசினது, நம்ம ஏற்கனவே இதை பற்றி நிறைய ஆன்லைனில் பார்த்தது, நம்மளாக பேசினது யோசிச்சு இதை தான் வந்துட்டு பேசிக்கிட்டே இருந்ததுனால இன்றைக்கி எபிசோட் ஃபுல்லாகவே வந்துட்டு லைட்டாக பார்க்குறப்போ பயங்கரமாக தூக்கமே வந்துச்சுன்னு தான் சொல்லணும். கடைசி வரைக்கும் ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி பேசுவார் அப்படி இப்படின்னு சொல்லி பார்த்தா எதை பற்றியுமே பேசலை. கடைசியாக ஜெஃப்ரியை மட்டும் கூப்பிட்டு எதுக்காக ஜாக்லின் வந்துட்டு கேள்வி கேட்டப்போ நீங்கள் கேள்விலாம் கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு போனீங்க, இதை மட்டும் தான் கேட்டார். அதுக்கு ஜெஃப்ரி ஏதோ பதில் சொன்னார், ஜாக்லினும் இதை எடுத்துக்கிட்டாங்க. இதை ஏன் விஷால் கிட்ட நீங்கள் அப்படி கேட்கும்போது சரி எதையோ பற்றி பேச வராதுன்னு சொல்லி பார்த்தா சப்புனாக்கிட்டு அப்படியா சரி ஓகே உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி நாளைக்கு சந்திக்கிறேன் அப்படின்ற மாதிரி கிளம்பிட்டார். ஸோ இன்றைக்கி எபிசோடுன்றது பிக் பாஸ் வரலாற்றிலேயே படு மொக்கையான எபிசோடுன்றது டவுட்டே கிடையாது. உங்களுக்கு இதை பற்றி என்ன தோணுது அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை